ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எதிர்பாராத டைமில் வந்து சில நல்ல காரியங்கள் வந்து நடக்குங்க. அந்த மாதிரி தாங்க நம்முடைய மல்லியோட வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து நடந்திருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக வந்து நடந்து முடிஞ்சதும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து வயிறார சாப்பாடு போட்டு சாமிக்கு வந்து படையல் போடணும்னு மல்லி வந்து வேண்டிட்டு இருந்தாங்க. அதை வந்து நாசம் பண்ணுற விதமாக வந்து இந்த ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி வந்து பண்ணதுனால வந்து இப்போ என்ன செய்யறது அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கிறப்ப ஆண்டவனா பார்த்து நம்முடைய மல்லிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ரபாபு நம்முடைய நாகு வந்து அனுப்பின மாதிரியே வந்து இருக்காங்க. நம்முடைய அனுப்பின பார்த்துட்டு மல்லி அங்கே பாரு யார் வந்திருக்கிறதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ரபாபு நாகும் பார்த்துட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய மல்லி அதுக்காக பார்த்தீங்கன்னா வா உங்களை உள்ள கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தபூர்ணியம்மா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. வாங்கண்ணே வாங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் வந்ததில் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததுனால வந்து நம்முடைய மல்லிக்கு வந்து ஒரு நல்லது நடக்க போது, ஒரு கெட்டது வந்து நடக்க போகுது. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லது என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எல்லாருக்கும் வந்து நெய்வேத்தியமும் வந்து பிரசாதம் வந்து கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்முடைய பத்ரபாபு வந்து தான் வந்து சமைச்சு தான் கையால் வந்து மல்லி செய்கிற இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு 4 பேருக்கு வந்து சாப்பாடு போடணுன்ட்டு அவர் செஞ்சு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு தாங்க இன்னைக்கு வந்து நம்முடைய மல்லியை வந்து 4 பேர் வந்து பல்லு படாமல் வந்து பேசுறதுக்கு வந்து உதவி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்படி மட்டும் பத்ரபாபு வரலன்னா கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லியோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக வந்து இருந்திருக்குங்க. நம்ம அன்னபூர்ணியமும் பார்த்தீங்கன்னா பாபு நீ வந்து வருவன்னு நான் கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்க்கல, வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுறாங்க. அதே சமயம் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ எப்படியும் வந்து மல்லி எல்லாருமே வந்து ஆசைப்படுவா அப்படின்ற மாதிரி வந்து சந்தோஷத்தில் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி என்ன செஞ்சு நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா பத்ரபாபு நாகும் வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லி கூப்பிட்டு வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா அதை கெடுக்கிற விதமாக வந்து என்ன செய்கிறாங்கன்னா மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி வந்த வழியை வந்து வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல போகிறாங்க. மரியாதையை அங்கே நின்றுன்னு சொல்லிட்டு நம்முடைய பத்ரபாபு கிட்டே நாவுக்கிட்டையும் போய் அநாகரியமாக வந்து நடந்து போகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டுக்குள்ளே வந்து வரீங்க, அதான் அன்னைக்கே வந்து சீர் கொண்டு வந்தேன்னு வந்து வந்தீங்களே, அன்னைக்கே வந்து கீழே தள்ளி உங்கள் சீரை வந்து தட்டி விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பி எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பார்த்து ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் உங்களுடைய வீடு இல்லை, இது வந்து என்னுடைய மாப்பிள்ளையோட வீடு, அதனால் வந்து என்னுடைய மகளோட அண்ணன் வந்து கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து சொல்கிறாங்க. அதே சமயம் நம்முடைய வெண்பாவை பார்த்தீங்கன்னா அத்தை உனக்கு என்ன நாகு ஆண்டியும் பத்ரபாபு அங்கிளும் அந்த வீட்டுக்குள்ளே வந்தால் என்ன, அவங்க வந்து மல்லியோட அண்ணன் அண்ணி தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பாவு இதெல்லாம் வந்து உனக்கு எதுவுமே வந்து தெரியாது, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பிரசாதத்தை வந்து வாங்கிட்டு போயிட்டு வந்து இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து பரிமாறி நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் எந்த ஒரு கெட்ட பேரை எடுக்காது இந்த ஃபங்க்ஷனை வந்து சிறப்பாக வந்து முடிச்சிருக்காங்க சொல்ல முடியும். இதுக்கு பாருந்தாங்க நம்முடைய பத்ரபாபுக்கும் நம்முடைய ராஜேஸ்வரிக்கு வந்து வாக்கிய தகராறு வந்து ஆரம்பிக்க போது இதில் வந்து நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா ஆன் ஃபயரை வந்து இறங்குவாங்களான்றதாங்க இருக்க போது. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல படிச்சுங்க. அப்போ தான் நம்ம எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வரேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.